ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிரரை சுற்றி என்னென்ன ஜர்தோசி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய டயாமீட்டர் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு 1.5 சென்டிமீட்டருக்கு அதனுடைய டயாமீட்டர் இருக்குது. இது பெரிய சைஸ் மிரர். இதை விட சின்ன சைஸ் மிரரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 1.2 சென்டிமீட்டருக்கு இருக்குது. இந்த 2 சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை விட சின்னதாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதில் பெரிய சைஸ் மிரர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மிரர் ஃபிக்ஸ் பண்ணும்போது காமனாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் மட்டும் க்ளூ போட்டுட்டு மிரர் அது மேலே அப்படியே வச்சுருவாங்க. க்ளூ காஞ்சதும் அதை சுற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போ க்ளூ போட்டாலும் இந்த மிரரோடைய அவுட்லைனில் தான் நீங்கள் வந்து க்ளூ போடணும். இந்த மிரரை பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் மிரரோடைய அவுட்லைனில் க்ளூ போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி தூக்கிட்டு வராது. இப்படி தூக்கிட்டு வராமல் இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது அந்த மிரருக்கு அடியில் போயிடும். மிரர் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணும்போது நீடில் எந்த இடத்துல கரெக்டாக பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி மிரரை ஒட்டி பஞ்ச் பண்ணக்கூடாது. மிரர்லேருந்து கொஞ்சம் தூரம், அதாவது மிரருக்கும் இந்த நீடிலுக்கும் ஒரு சூயிங் த்ரெட் இடையில வைக்கிற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் பஞ்ச் பண்ணணும். நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, சில்க் த்ரெட்டாக இருந்தாலும், பீட்ஸாக இருந்தாலும், சீக்வன்ஸாக இருந்தாலும், எந்த ஒர்க் பண்ணாலும் மிரருக்கு கொஞ்சம் வெளியில் தான் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கேப் விட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கோரா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு மிரர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் அவுட்லைன் தான் கொடுக்க போகிறேன். நம்ம இந்த மிரரை சுற்றி போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணது தான். ஜஸ்ட் இந்த மிரரை சுற்றி அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அவுட்லைன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கோரா யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சாதி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த பீட்ஸ், திலகம் ஷேப் இதெல்லாம் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் இந்த மிரரையும் ஃப்ளவர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சாதி யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ மிரர் ஒர்க்கில் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டைப் 1 மெத்தட். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிரருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். இதை முடிச்சுட்டு இப்போ நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். நான் இதில் எல்லா ஸ்டிச்சஸுக்கும் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு நைலான் த்ரெட் யூஸ் பண்ண வாட்டம் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விங் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடு வந்து நீங்கள் சாதி யூஸ் பண்ணியும் போடலாம், கோரா யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ அடுத்த மெத்தட் பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 0.6 சென்டிமீட்டர் சைஸில் ஜர்தோசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். இதை சுற்றி வந்து நான் இப்போ ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல லூப் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு ஜர்தோசி வைக்கிறேன். இதுக்கு நம்ம கோரா யூஸ் பண்ணியும் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதி யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்படி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே வரும்போது இந்த சாதியை இப்படி நல்லா மூவ் பண்ணிவிட்டு மிரரை ஒட்டி ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஒரு ரோப்பு மாதிரி அழகாக கிடைக்கும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் வைக்கிற ஒரு ஜர்தோசி பீஸ்லேயும் அந்த கேப்பு வந்து தெரியவே கூடாது. ஜர்தோசிக்கு 2 சைட்லேயும் அந்த ஹோல் தெரியும் இல்லைங்களா, அந்த ஹோல் வந்து தெரியக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா மூவ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அந்த ஹோல் வந்து தெரியாமல் ஒரு ரோப் எஃபெக்டில் இருக்கும். நான் ஒவ்வொரு ஜர்தோசியும் எப்படி மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறேன்னு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸ் ஜர்தோசியை மூவ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்க ஒரு மாதிரி லோட் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சினுடைய அழகு கொடுக்காது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இல்லை நீங்கள் போடுறத நான் ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மிரர் ஒர்க்குக்கு நீங்கள் சாதியில் கொடுக்குற அவுட்லைன் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை விட இந்த கோராவில் கொடுக்குற அவுட்லைன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதையும் விட இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுற அவுட்லைன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு மிரரை சுற்றி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபேப்ரிக் க்ளூவை விட நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து இது கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணும்போது க்ளூ மிரரை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளூ வெளியே வந்துடுச்சு. இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச்சஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த க்ளூ வந்து இந்த கிளாத்தினுடைய எடையை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நீடில் வந்து ஈஸியாக பஞ்ச் பண்ண முடியாது. ஸோ க்ளூ வெளியே வராமல் பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணும்போதும் எந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் ஜர்தோசி வைக்கிறேன். இந்த இடத்துல ஜர்தோசி வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஜர்தோசிக்கு உள் பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சை எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசிக்கு உள் பக்கமாகவே நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டிச் பார்க்க இன்னும் கொஞ்சம் திக்காக இன்னும் அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டதை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் மிரரில் அவுட்லைனில் க்ளூ போட்டால் தான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து மிரருக்கு அடியில் போகாமல் இருக்கும். நீங்கள் அவுட்லைனில் க்ளூ போடலை அப்படின்னா இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து மிரருக்கு அடியில் போயிடும். மிரர் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து நிற்கும். ஸோ க்ளூ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பஞ்ச் பண்ணும்போது கரெக்டான டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிச் பார்க்க அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த மிரர் ஒர்க்கில் டைப் 3 மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணி நெடில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மிரரை சுற்றி செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு 1.4 சென்டிமீட்டரில் ஜர்தோசி கட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மிரர் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எடுக்க வேண்டாம். சின்ன சின்னதாகவே செயின் ஸ்டிச் போட்டால் போதும். அதனால் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மிரரை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த செயின் ஸ்டிச்சினுடைய ஒரு ஹாஃப் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஹாஃப் வந்து மிரர் மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது நல்லா மிரரை ஒட்டியே பஞ்ச் பண்ணுங்கள், கேப் விட வேண்டாம். இப்போ ஜர்தோசியோட ஒரு ஹாஃபில் பஞ்ச் பண்ணி இப்படி டர்ன் பண்ணி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மறுபடி இந்த செயினுக்கு உள்ளே வந்து பாதியில் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த லூப்பில் இன்னொரு ஜர்தோசி லோட் பண்ணி மறுபடி மிரரை ஒட்டியே ஒரு ஸ்டிச், திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ தேர்ட் ஜர்தோசி வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா மிரரை ஒட்டி ஒட்டி போடுங்க. அப்போ தான் வந்து இந்த செயின் வந்து மிரருக்கு மேலே கொஞ்சம் ஏறும். இந்த ஜர்தோசி இப்படி மடக்கி எடுத்துகிட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச்சும் அதே இடத்துல போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை நார்மல் நீடில் யூஸ் பண்ணியும் போடலாம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணாலும் இந்த மிரருக்கு ஒட்டியே தான் நீங்கள் பஞ்ச் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போட்டால் என்னுடைய கையே வந்து இந்த கேமராவுக்கு மறைக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆரி நீடில் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். ஆரி நீடிலை விட நார்மல் நீடிலில் போடுற ஸ்டிச் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதில் பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பாதி செயின் வந்து இந்த மிரருக்கு மேலே ஏறி மிரரை க்ளோஸ் பண்ண மாதிரி அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் நீடில் மிரரை ஒட்டி பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து மிரருக்கு மேலே ஏறும். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச் தனியாக மிரர் தனியாக அப்படின்ற மாதிரி தெரியும், அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டிச்சும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் போட்ட செயின் மேலேயே இந்த லாஸ்ட் செயின் ஏறுற மாதிரி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட 2 ஸ்டிச்சை விட இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். எண்டு நாட் போடும்போதும் இந்த செயினுக்குள்ளேயே எண்டு நாட் போடுங்க. செயினை விட்டு வெளியே வந்து எண்டு நாட் போட வேண்டாம். அவ்வளவுதான். இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிரர் ஒர்க் பண்ணலாம்.
இப்போ இது பார்த்திங்கன்னா மற்ற 2 இதை விட இது நல்ல திக்காக இருக்கும், கிராண்டாகவும் தெரியும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் மிரர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த 3த்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.